இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸை பற்றி. ஓகேவா? அனாலிசிஸ் த ரேட்ஸ் ஃபார் சிமெண்ட் காங்கிரீட் 1:4:8 இன் ஃபவுண்டேஷன். அசிம் யுவர் ஓன் ரேட் சூட்டபிளி ஃபார் 10 மீட்டர் கியூப். கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. மேசன் 1 நம்பர், லேபர்ஸ் 13 நம்பர்ஸ், பிட்ஸ் 2 நம்பர் ஃபார் லேயிங் cubic meter of cement concrete in 1 day for 10 meter cube. To find analysis the rate for cement concrete 1:4:8 foundation for 10 cubic meter. Solution வந்து பார்த்தோம்னா சிமெண்ட் காங்கிரீட் 1:4:8. இப்போ ரேஷியோ பார்க்கணும். இப்போ 1+4+8 ரேஷியோ வந்து 13. இப்போ டோட்டல் பார்ட் வந்து பார்த்தோம்னா 13 பார்ட்ஸ். சிமெண்ட் 1 பார்ட், சாண்ட் வந்து 4 பார்ட், அக்ரிகேட் வந்து 8 பார்ட். இப்போ சிமெண்ட் மாடல் 1 மீட்டர் கியூபுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ சிமெண்ட் ஃபார் 1 மீட்டர் கியூப் ஆல்ரெடி நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம் 13. இப்போ 1/13 இன்ட்டு 1.54. 1.54ங்கிறது வந்து சிமெண்ட் காங்கிரீட்டோட தம்ப் ரோல். அதே மாதிரி சிமெண்ட் மாடலுக்கு வந்து 1:33ஆல் நம்ம தம்ப் ரோல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? ப்ளஸ் சிமெண்ட் ஃபார் 1 மீட்டர் கியூப் 1/13 இன்ட்டு 1.54 ஈக்குவல் டு 0.118 மீட்டர் கியூப் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அதே மாதிரி சாண்ட்டுக்கு வந்து 1 மீட்டர் கியூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். சாண்ட் ஃபார் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 4/13 இன்ட்டு 1.54 ஈக்குவல் டு 0.47 மீட்டர் கியூப். அடுத்து நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் ஃபார் 1 மீட்டர் கியூப் 8/13 இன்ட்டு 1.54 ஈக்குவல் டு 0.94 மீட்டர் கியூப். இப்போ சிமெண்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. அதை வந்து இந்த சைடு வந்து பார்த்தோம்னா சிமெண்ட்டை இன் கேஜியால் கன்வெர்ட் பண்ணணும். இப்போது சிமெண்ட்டோட யூனிட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1440 kg பர் மீட்டர் கியூப். சிமெண்ட்டை இன் கேஜி ஈக்குவல் டு 1/13 இன்ட்டு 1.54 இன்ட்டு 1440 ஈக்குவல் டு கேஜியை கன்வெர்ட் பண்ணால் 170.58 kg. அது சிமெண்ட் இன்ட்டு பேக்குக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப கேஜி வந்து 170.58 டிவைடட் பை 50ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.41 பேக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். நம்ம 10 மீட்டர் கியூபு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ சிமெண்ட் ஃபார் 10 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 0.118 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 1.18 மீட்டர் கியூப். சாண்ட் ஃபார் 10 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 0.47 இன்ட்டு 10 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் 4.7 மீட்டர் கியூப். அதே மாதிரி அக்ரிகேட் பார்த்தோம்னா 0.94 இன்ட்டு 10 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணோம்னா 9.4 மீட்டர் கியூப். இப்போ ரேட் வந்து அசீம் பண்ணணும். சிமெண்ட்டை 1 மீட்டர் கியூப் வந்து 7650 மீட்டர் கியூப். சாண்டோட வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கியூப் வந்து 1000 பர் மீட்டர் கியூப். அக்ரிகேட் வந்து பார்த்திங்கன்னா 650 மீட்டர் கியூப். ஓகேவா? மேசன் வந்து பார்த்தோம்னா ஃபர் டேவுக்கு 900 பர் டே. லேபர்ஸ் அது பார்த்திங்கன்னா ஃபர் டேக்கு 600 பர் டே. பிட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா 300 பர் டே. ஓகேவா? இப்போ ரேட் ஃபார் 10 மீட்டர் கியூப் குவான்டிட்டி, டிஸ்கிரிப்ஷன், ரேட்டு, யூனிட்டு, அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா சிமெண்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 1.18 மீட்டர் கியூப். சிமெண்ட்டை வந்து 1 மீட்டர் கியூப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7650. இதால் மல்டிப்ளை பண்ணால் யூனிட் வந்து எல்லாமே கியூபிக் மீட்டர் தான். ஓகேவா?
மல்டிப்ளை பண்ணால் 9027.00 இன்டர் பண்ணிடுவோம். அடுத்து வந்து சேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.7 மீட்டர் கியூப். சேண்ட்டு வந்து ஒரு மீட்டர் கியூப் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1000 per மீட்டர் கியூப். இப்போ 4.7 இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணால் 4700 மீட்டர் அமௌண்ட்டை கிடைச்சிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேட் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 9.4 மீட்டர் கியூப். அக்ரிகேட் வந்து ஒரு மீட்டர் கியூப் ரேட் வந்து பார்த்தோம்னா 650. இப்போ 9.4 இன்ட்டு 650 மல்டிப்ளை பண்ணால் 6110 அந்த வேல்யூ. அடுத்து லேபர்ஸ் மேசன் பர் டேவுக்கு வந்து பார்த்தோன்னா 900 பீஸ். இப்போ 1 நம்பர்ஸ் 1 இன்ட்டு 900 மல்டிப்ளை 900. ஓகேவா. இப்போ லேபர்ஸ் வந்து 13 நம்பர்ஸ் பர் டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 பர் டே ருபீஸ். ஓகேவா. இப்போ ஆல்ரெடி இங்கே 13 நம்பர்ஸ் 13 இன்ட்டு 600 பார்த்தீங்கன்னா 7800. இப்போ பிட்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 நம்பர்ஸ். இப்போ 2 இன்ட்டு பர் டேக்கு வந்து பிட்ஸ் வந்து 300. இப்போ 2 இன்ட்டு 300 மல்டிப்ளை பண்ணோம்னா 6000. இப்போ யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு கியூபிக் மீட்ரு வரும். லேபர்ஸ் வந்து ஈச்னு வரும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 29,137 வருது. ஓகேங்களா. இப்போ ஆடு இதில் 2% வந்து வாட்டர் சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தோம்னா 582.74 வாட்டர் சார்ஜஸ். ஆடு 10% கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் 2913.70 கிடைச்சிரு 10%. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 32,633.44. இது வந்து ஃபார் 10 மீட்டர் கியூப். ஃபார் 1 மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணுறப்ப 3263.34 ஃபார் 1 மீட்டர் கியூப் வேல்யூ. ஓகேவா.